அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன், நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் பாவங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் பாவங்களால் சுகமானேன், சுகமானேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். இந்த சாயங்கால வேளையிலே இயேசு உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றார். நீங்க மனிதர்கள்ட்ட உங்களுக்கு வருத்தத்தை சொன்னான்னு வச்சுங்களேன், நீங்க போன பிறகு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பாரு எப்படி அப்படின்வாங்க. ஆனா ஏசப்பா கிட்ட நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திக்கக்கூடியவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேல் கரிசனை உள்ளவரா இருக்கிறார். உங்கள் மேல் அன்பு செய்யக்கூடியவரா இருக்கிறார். உங்கள் பாவங்கள் எப்படியாப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் இயேசு மன்னிக்கக்கூடியவரா இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அழுத்தவிட்டு விட்டு விடுவனோ ஏசப்பா கிட்ட இறக்கம் பெறுவார். பிரியமானே, நீங்கள் உங்கள் பாவங்களை உங்கள் இருந்து வச்சுக்க கூடாது. ஏசப்பா கிட்ட அறிக்கையிடணும், அப்பா நான் இந்த மாதிரி பாவத்தை நான் செஞ்சு விட்டுட்டேன், என்னை நீ தூக்கி எடுங்கப்பா, என்னை இருமைத்து வாங்குங்கப்பா. நீ ஜெபிப்பீங்கன்னால் அவர் சொல்லுகிறார், இதோ நான் வாசல் படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு அவன் இதய கதவை திறந்தால் அவனுக்குள்ள போஜனம் பண்ணுகின்றார். பிரியமானவர்களே, உங்களோடு போஜனம் பண்ணுவார். பிரியமானவர்களே, ஒரு நண்பனாக, ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக இவெல்லாம் காட்டிலும் 100% அன்பு வைக்கிறார். பிரியமானவர்களே, நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு காலத்திலே நாங்களும் ஒரு கட்ட பழக்கத்தில் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்கள் முன்னாடி எல்லாரும் ஒரு காலத்தில் கட்டவங்களா தான் இருந்தோம். அநேக மக்கள் எங்களை திட்டிட்டு போவாங்க. ஆனா இப்போ இயேசுவுக்காக நாங்க அவரு சாட்சியாக நாங்க இந்த இடத்துல நிற்கிறோம். பிரியமானவர்களே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவுக்கிட்ட நாங்கள் சரணடைந்த. பிரியமானவர்களே, அவரை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை. அவர் தான் எங்களுக்கு பரம தகப்பனா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒத்தாசை வரும் பருவத்து நேர உன் கண்களை ஏறடு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும். அவர் உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பிரியமானவர்களே, அவர் 24 மணி நேரம் இல்ல, 44 மணி நேரம் அல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் வீழ்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்றார். அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறார். பிரியமானவர்களே,